Hi students, welcome to AS Academy. So video நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம்ல சரிங்களா நமக்கு சோசியல் சயின்ஸ் ரெண்டுமே இருக்கு. அதுலயுமே குறிப்பா சயின்ஸ்ல ஸ்கோர் பண்றது தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. அதுலயும் குறிப்பா பயாலஜி. ஏன்னா பயாலஜில இருந்து மட்டுமே 15 கேள்விகள் கேக்குறாங்க மொத்தம். இப்போ இந்த வீடியோ என்ன பண்ண போறேன்னா இந்த 15 கேள்விகளுமே ஓகேவா ஸ்கூல் புக்ல எங்க இருந்து கேக்குறாங்க ஓகேவா என்னென்ன பாடங்களை படிக்கணும்ங்கறத தெல்ல தெளிவா A to Z நான் அழகா சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா போதும் எஸ்ஐல பயாலஜில கேக்குற 15க்கு 15மே அடிச்சிடலாம். புரியுதா? மொத்தமாவே பயாலஜில 6 டாபிக் தாங்க. புரியுதுங்களா? எஸ்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 டாபிக் தான். நான் சொல்ல போறது 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது 7 ஸ்டாண்டர்ட்மே தான் சொல்றேன். சரிங்களா? பாட்டனி ஜுவாலஜி சேர்த்து தான் சொல்றேன். உயிரியல் பயாலஜி எடுத்தா முதல்ல 6 டாபிக் தான். இந்த 6 டாபிக் கவர் பண்ண நம்ம ஸ்கூல் புக்ல வெறும் 36 லெசன் படிச்சா போதும். மொத்தமாவே 36 பாடங்கள் தான். இந்த 36 பாடத்தை படிச்சீங்கன்னா 15க்கு 15 அடிச்சிடலாம். அது பள்ளி புத்தகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் லிங்க் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோஸ் போடுற உங்களுக்கு சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்றேன்னா எஸ்ஐக்காக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அப்பதான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாம். அகைன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா மொத்தமா 70 டெஸ்ட் பிடிப்பா கொடுத்துறோம். ஃபீஸ் 999 தான். சைக்காலஜி கோர்ஸ் தனியா போட்டுருக்கோம். சைக்காலஜி கோர்ஸ்னா இந்த சைக்காலஜி கிளாஸ் கொடுப்போம். சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்துரும். அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டிஸ்கஷன் வந்துரும். சோ மொத்த சைக்காலஜி கோர்ஸும் சேர்த்து ஃபீஸ் 999 தான். சரிங்களா? ரெண்டும் சேர்த்து கம்பைனா வந்தீங்கன்னா ஃபீஸ் 1499 ஆஃபர் போட்டுருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்தோம்ல அதே ஆஃப்லைன் வந்து எழுதுனா ஃபீஸ் 399. ஆன்லைன் கோர்ஸ் தனியா ஃபீஸ் 299 போட்டுருக்கோம். இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல என்னென்ன வரும்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் இதுக்குள்ள வந்துரும், சைக்காலஜி கோர்ஸ் இதுக்குள்ள வந்துரும். இது இல்லாம 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாसेस ஜிஎஸ்க்கு ரெக்கார்டட் வீடியோ கிளாसेस இதுக்குள்ள கொடுத்துருவோம். இது இல்லாம இன்னொரு டெஸ்ட் பேட்ச் இதுல வரும். இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல வரவங்களுக்கு மட்டும் 2 டெஸ்ட் பேட்ச் இருக்கு. இது உள்ள வந்துரும். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்டும் வந்துரும். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் 299 தான். சரிங்களா? இதே ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப்லைன்ல வந்து அட்டெண்ட் பண்ணனும்னா ஃபீஸ் வந்து 10000. சோ ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். 6 டாபிக் சொன்னேன்ல அதுல முதல் டாபிக் மனித உடலியல். சரிங்களா? முதல் டாபிக் மனித உடலியல். இந்த மனித உடலியல் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னா 6th சயின்ஸ் புக் இருக்குல்ல 6th சயின்ஸ் புக் அதோட டேர்ம் 2ல 6வது லெசனை படிச்சீங்கன்னா மனித உடலியல் அப்படிங்கிறது கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் 8th சயின்ஸ் புக்ல 18வது லெசன் 19வது லெசன் 20வது லெசன் இந்த 3 பாடங்களுமே இந்த மனித உடலியலுக்காக தான் இருக்கு. புரியுதா? அடுத்து 9th சயின்ஸ் புக்ல 20வது லெசன் 9th சயின்ஸ் புக்ல 20வது லெசன் இது இல்லாம 10th சயின்ஸ் புக்ல 14 15 16 17 இந்த 4 பாடங்கள். புரியுதா? அடுத்து 11th ஜுவாலஜி புக்ல சரிங்களா 11th விலங்கியல் புக்ல 5வது லெசன் 6வது லெசன் 7வது லெசன் 8வது லெசன் 9வது லெசன் 10வது லெசன் 11வது லெசன் சோ இந்த ஒரு 7 லெசன் நம்ம படிக்கணும். அடுத்து 12th ஜுவாலஜி 12வது விலங்கியல்ல 2வது பாடத்தை படிக்கணும். சோ இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா மனித உடலியல் அப்படிங்கிறது கவர் ஆயிடும். புரியுதா? 6 டாபிக்ல இது ஒரு டாபிக் மனித உடலியல். இந்த மனித உடலியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுல இருந்தா அதிகப்படியான கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்க படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நோய், அதுக்கான காரணங்கள், உடல் நலம், சுகாதாரம். புரியுதா? சோ நோய் டிசீஸ் அந்த வைட்டமின் அதெல்லாம் நீங்க இதுல படிச்சிருவீங்க. இதுல இருந்தும் மேஜரா நிறைய கேள்வி கேட்கறாங்க. சோ நோய், காரணங்கள், உடல் நலம், சுகாதாரம் இது ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது அப்படின்னா 6th டேர்ம் ஒன் சயின்ஸ் புக் 6th டேர்ம் ஒன் சயின்ஸ் புக்ல 6வது லெசன் 7th டேர்ம் ஒன் சயின்ஸ் புக்ல 6வது லெசன். புரியுதா? நெக்ஸ்ட் 9th சயின்ஸ் புக்ல 21வது லெசன் 10th சயின்ஸ் புக்ல 21வது லெசன் 12th சரிங்களா 12th விலங்கியல் ஜுவாலஜில 7வது லெசன். சோ இந்த பாடங்களை படிச்சிட்டீங்க அப்படின்னா நோய், காரணங்கள், உடல்நலம், சுகாதாரம் மொத்தமா கவர் ஆயிடும். சோ இதுக்கு இத்தனை லெசன்ஸ் படிச்சா போதும். இதுதான் செகண்ட் டாபிக். நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் பாத்தீங்கன்னா மரபியல். ஓகேவா? தேர்ட் டாபிக் என்னது? மரபியல். சோ மரபியல் அப்படிங்கிறது 2 லெசன் தான். புரியுதா? 10th சயின்ஸ்ல 18வது லெசனும் 12th ஜுவாலஜி 12வது விலங்கியல்ல 5வது லெசனும் இந்த 2 பாடத்தை மட்டும் படிச்சீங்கன்னா மரபியல் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். மரபியல் வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, 1 2 கேள்வி கேட்டுருவாங்க. இந்த 2 லெசன் படிச்சிருப்பாங்க, ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் விலங்கு உடலியல். சரிங்களா? அது விலங்குகளை பத்தி படிக்கிறது தான் விலங்கு உடலியல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 1 2 கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு 2 பாடத்தை படிச்சீங்கன்னா போதும். 10th சயின்ஸ் புக்ல 13வது லெசனும் 11th ஜுவாலஜி புக் 11th விலங்கியல்ல 4வது லெசனும். புரியுதா? அதே மாதிரி நான் சொல்ற ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே புது புக் தான், நியூ புக் தான். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் 5வது டாபிக் தாவர உடலியல். எப்படி விலங்கு உடலியல் பார்த்தோமா இது தாவர உடலியல். புரியுதா? இதுல இருந்தும் ஒரு 1 2 கேள்வி கேட்கறாங்க.
சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 8th சயின்ஸ் புக்ல 19வது லெசனும் 10th சயின்ஸ் புக்ல 12வது லெசன் 14வது லெசன் இது இல்லாம 11th பாட்டனி இது தாவரவியல் ஓகேவா. சோ இது 11th பாட்டனி 11th தாவரவியல்ல 10 11 12 14 15 இந்த 5 லெசன்ஸ் படிச்சீங்கன்னா தாவர உடலியல் அப்படிங்கிறது மொத்தமா கம்ப்ளீட் ஆயிரும். கடைசியா சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் என்விரான்மெண்டல் சயின்ஸ். சோ இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து கேள்வி கேக்குறாங்க, சிலபஸ் டைரக்டாவே இருக்கு புரியுதா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 9th சயின்ஸ் புக்ல 24வது லெசனும் 10th சயின்ஸ் புக்ல 22வது லெசனும் இந்த 2 லெசன் மட்டும் படிச்சீங்கன்னா சுற்றுப்புற சூழல்ல இருந்து கேட்கிற கேள்விகளை அடிச்சிடலாம். சோ இதுக்கு 2 லெசனு, தாவர உடலுக்கு இந்த லெசனு, விலங்கு உடலுக்கு இந்த லெசனு, மரபியலுக்கு இந்த லெசனு, நோய் காரணங்களுடன் இருக்குது. ஸ்டார்டிங்ல பார்த்தா மனித உடலியலுக்கு இந்த லெசன்ஸ் புரியுதா. சோ மொத்தமா கூட்டி பாருங்க ஒரு 36 லெசன் வரும். 6 டாபிக் 36 லெசன் படிச்சிட்டீங்கன்னா 15க்கு 15 எடுத்துடலாம். இது வரைக்கும் கேட்டிருக்க எல்லா கொஸ்டின் பேப்பருமே 15 கேள்வி இந்த லெசன்ஸ் அந்த மட்டும் தான் வந்திருக்கு புரியுதா. இந்த லெசன்ஸ் தரவா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம 15க்கு 15 எடுத்துடலாம். இப்ப நம்மள்ட்ட எல்லாத்துக்குமே இதோட வேல்யூ ஸ்டடி இருக்கு புரியுதா. உதாரணத்துக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் சரிங்களா. இதுல நெக்ஸ்ட் என்ன டாபிக்கு உங்களுக்கு வேல்யூ ஸ்டடி வேணுங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம அதை அடுத்து கொண்டு வர ட்ரை பண்றோம் ஓகேவா. நாங்க மார்க் வெயிட்டேஜ்ல கொடுக்கலாம்னு பார்ப்போம். நான் பயாலஜி வந்து 15 கேள்வி கேட்கறனால ஃபர்ஸ்ட் இதை போட்டோம். அடுத்து பிசிக்ஸ் 10 கேட்பாங்க. அப்படியே இந்த பக்கம் போனீங்கனாலும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி மூணுமே 10 10 10ன்னு வரும். கெமிஸ்ட்ரி 5, எக்கனாமிக்ஸ் 5 கேட்பாங்க. அதனால நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணுங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து நம்ம கொண்டு வரும் ஓகேவா. சோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஃபீஸ் ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன். இந்த ஆன்லைன் டெஸ்ட் சொன்னேன் 70 டெஸ்ட், அதுக்கான பிடிஎஃப் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம் புரியுதா. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.